வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அப்பள சம்மந்தி. இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி. நினச்ச மாத்திரத்தில் டக்குனி செதுடலாம். காய்கறியெல்லாம் வாங்க போகண்டா, எல்லாமே வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் தான். ஒரு பேன் அடுப்பில் வச்சுடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 வரமிளகா, காரத்துக்கு தக்கன நீங்கள் வச்சுடுங்க. 3 வரமிளகாவை நல்லா வறுத்து எடுத்துடுவோம். அம்மியில் அரைங்க அல்லது இடித்து எடுங்க, இடி சம்மந்தி மாதிரி. எல்லாமே நம்ம வறுத்து தான் அரைக்கிறோம். அதனால ஈவினிங் காலையில் அரைச்சிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஒன்றும் ஆகாது, அது பாட்டுக்கு இருக்கும். மிளகா நல்லா வறுபட்டுச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். 10லேருந்து ஒரு 12 சின்ன வெங்காயம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் லைட்டாக வதக்கி எடுத்துடுங்க. இப்படி வறுத்து அரைக்கிறதுனால நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாலும் ஒன்றும் ஆகாது. இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ எடுத்துடலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், இதுவும் கொஞ்சம் வறுத்து எடுத்துருங்க. தனித்தனியாக வறுக்கிறதுனால சம்மந்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வறுக்கச்சிலே நல்ல வாசம் வரும். அதை அரைச்சி சாப்பிடச்சில அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. வேறு எதுவுமே வேண்டாம். அப்படி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். ரொம்ப ரோஸ்டெல்லாம் வாங்கண்டா. அந்த நல்ல வாசம் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு லைட் க்ரீம் கலர் வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம். வறுக்க ஒன்றும் செய்யணும், அந்த சூட்லேயே அப்படி இருக்கட்டும். பாருங்கள், ஒரு 1/2 விதை சைஸுக்கு புளி. ஒரு முழு விதை கூட நான் எடுக்கலை, 1/2 தான் எடுத்துருக்குறேன். இதுவும் தேங்காயோடு சேர்த்துருங்க. சூடாரவும் இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வரமிளகாய் வச்சு அதோட நம்ம சேர்த்த புளி, எதுக்காக அப்படின்னா நம்ம தேங்காய் வெங்காயம்லாம் ரொம்ப அரைப்படாது. மிளகாய் மட்டும்தான் ரொம்ப அரைப்படும். மிளகாயை வறுத்து அரைச்சி எடுத்துடலாம். மிளகாய் அரைப்பட்ட உடனே உப்பு, சம்மந்திக்கு தேவையான அளவுக்கு உப்பு வச்சுடுங்க. தேங்காயும் ஜீரகமும் சேர்த்துருக்கோம். இதில் நம்ம தேங்காய் ஜீரகம் ரெண்டே நம்ம உப்பு வச்சு அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும். நம்ம வணக்கி எடுத்த சின்ன வெங்காயம், 1 பீஸ் இஞ்சி, எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அரைப்பட்டும் படாமையும் இருக்கும் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே. 4 பப்படம், அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு பிசைஞ்சா முடிஞ்சு வேலை. ரைஸோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு சம்மந்தி ரெடி. அப்பள சம்மந்தி ரெடி. நம்மளோட அப்பள சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.